சமூகங்களது உணர்வுகளை தூண்டக்கூடிய கருத்துகள் எமது நாட்டில் பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாகியுள்ளதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. எனினும் அதனூடாக எமது நாடு எத்தகைய படிப்பினையும் பெறவில்லையா என்ற கேள்வியை இந்த நிகழ்வு எழுப்புகின்றது. காலனித்துவ ஆட்சியின் போது முஸ்லிம்கள் தொப்பி அணியும் உரிமைக்காக முதலாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இடமே இந்த மருதானை பள்ளிவாசல் முன்றல். அது இடம்பெற்று 200 வருடங்கள் கழிந்துவிட்டாலும் தமது உரிமைகளுக்காக குரல் எழுப்ப வேண்டிய நிலையிலா இன்றும் முஸ்லிம்கள் இந்நாட்டில் வாழ்கின்றனர் என்ற கேள்வியினை கடந்த 7ஆம் திகதி ஜும்மா தொழுகையின் பின் முஸ்லிம்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் உணர்த்துகின்றது. அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஒருவர் சிறுபான்மை மக்களது இருப்பு குறித்து வெளிப்படுத்திய பாரதூரமான கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம் உரிமைகளுக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. අපි කියන ආණ්ඩුවට මේ ජාතිවාදී ඇමතිවරුන්ගේ කටවල් වැහුවේ නැත්තම් ඒ වගේම ඔවුන්ට උල්පන්දම් දෙමින් ඔවුන්ට යම් යම් දේවල් දෙමින් ආණ්ඩුව දිගටම මේ ජාතිවාදී ව්‍යාපාරවල වලට ආණ්ඩුව උල්පන්දම් දෙමින් මේවා ගෙන යන්න බලාපොරොත්තු වුණොත් අපි ආණ්ඩුවට කියනවා අද මේ පාරට බැස්සේ කොළඹ නගරයේ මුස්ලිම් ජනතාව විතරයි. අපි අනාගතයේදී முழு ரட்டேம முஸ்லிம் ஜனதா பாராட்ட பஸ்தனா. மேலும் முஸ்லிம் மாணவிகளினது உடைகள் தொடர்பிலும் இன்னும் பல தனித்துவமான அடையாளங்கள் தொடர்பிலும் வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் முஸ்லிம் மக்களது உணர்வுகளை தூண்டவும் இனங்களுக்கிடையிலான நல்லுறவை குலைக்கவுமே வழிவகுக்கும் என இவர்கள் கூறுகின்றனர். எனினும் பாரதூரமான இப்பிரச்சனைகள் குறித்து அரசில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் அமைச்சர்கள் மௌனம் சாதிப்பதற்கு இவர்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். මෙතුමා මේ පාර්ලිමේන්තුවේ ඉතාමත් ප්‍රසිද්ධ ඇමතිවරයෙක්. මේ ඇමති මණ්ඩලයේ තවත් මුස්ලිම් ඇමතිවරු කීප දෙනෙක් ඉන්නවා. මේ ප්‍රකාශ කරන අවස්ථාවේදී මේ මුස්ලිම් මන්ත්‍රීවරු නිහඬව මුස්ලිම් ඇමතිවරු නිහඬ ඉන්න විට අපි බලවත් විරෝධය ප්‍රකාශ කරන අපේ මුස්ලිම් මන්ත්‍රීවරුන්ට ඒ වගේම චම්පකරන ඇමතුමාට කියනවා අපි විදේශ වල ඉඳලා මෙහාට ව්‍යාපාරිතර පමණක් නෙමෙයි ආවේ. මේ අපේ භූමිය මේ අපි ඉපදුන ස්ථානේ මේ මැරෙන්නේත් අපි තමයි. சிங்களவர்கள் இந்நாட்டின் பூர்வீக குடிகள், ஏனைய சிறுபான்மையினர் வெறும் விருந்தினர் மாத்திரமே என்ற ஜாதிக ஹெல உரிமைய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவின் இத்தகைய கருத்து குறித்து அரசாங்கம் இதுவரை எத்தகைய நிலைப்பாட்டையும் வெளியிடாமை முஸ்லிம் சமூகத்தை வேதனையடைய செய்திருக்கின்றது. எனினும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இவ்வார்ப்பாட்டம் குறித்து எழுப்பப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டினை முஸ்லிம் உரிமைகளுக்கான அமைப்பு கடந்த 10ஆம் திகதி நடாத்தியது. ஜனநாயக உரிமையோட ஆர்ப்பாட்டம் அது கட்டாயம் தெளிவு பெறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை ஊடகங்கள் வேறு விதமா காட்டுறாங்க என்ற காரணத்துக்காக அதை விட்டு நாங்க என்ன செய்யலாம்? நீங்க சொல்லுங்க பாக்க. அப்படி சரி, நாங்க இப்ப எங்க பிள்ளைகிட்ட ஆடைகளை கலைகிறாங்க, எங்களுக்கு சரியான பிரஷர் கிடைக்குது, எங்களோட வர்த்தகத்துல பிரஷர் கிடைக்குது, அப்ப நாங்க என்ன செய்யலாம்? එගොල්ලෝ වෙරොන්න සේහ වලින් ඉල්ල නාල සේවියාවන් අපි කියන්නේ මේක අපි සියල්ලංගෙම රට අපි සාමයෙන් සමගිය මේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ. ඒ තුල අපේ යම් යම් අනන්‍යතාවයල් තියෙනවා. ඒවට යම් ගෞරවයක් ලැබෙන්න ඕනේ. ඉතින් ඒක ගෞරව කරන්නේ නැත්නම් ඒක අපේ මුස්ලිම් ගෑන් ළමයින්ගේ කලිසම ගලවන්න හදනවා නම් අපේ සංස්කෘතික අංගයන්ට ගෞරව කරන්න බැරි නම් අපේ තියෙන යම් යම් අපි අපහාස කරනවා නම් ඉතින් ඒකට විරුද්ධව උද්ඝෝෂණය කිරීමේ අයිතිය අපිට තියෙනවා. முஸ்லிம்களின் உரிமைக்கான அமைப்பின் ஆர்ப்பாட்டம் சில மத வெறியர்களின் நடவடிக்கைகள் என புறக்கணிக்க முயற்சித்தாலும் இலங்கையில் சிறுபான்மை சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்த்து சமூகங்களிடையே நல்லுறவை கட்டியெழுப்ப அரசு மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவின் எதிர்மறையான இக்கருத்துக்கள் குந்தகத்தை ஏற்படுத்தும் என்பதே பலரது கருத்தாகும். அப்படியான ஒரு கருத்துகள் நிலவுவதால் இன்னும் அந்த நாட்டின் இதை சீரழிச்சு கொண்டு போக முடியும். இதை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அறிகுறியான இதமாக தென்படாது. ஆனால் எல்லாருமாக சேர்ந்து இது ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாட்டின் சமாதானத்தை நிலைச்சு நிற்க வேணும், எல்லாருமாக சேர்ந்து உழைக்க வேணும். අපි සිංහල දෙමළ මුස්ලිම් අරවා කියලා බෙදීමෙන් ඉතිහාසය තවත් පාතර වැටෙනවානේ. ඉතින් ඒ ගැන මම කතා කරන්න කැමති ඔක්කොම එකමුතු ඉඳීම රට දියුණු කිරීම තත්ත්වයට තමයි එන්න ඕනේ. பொதுவாக மக்களின் உணர்வுகளை அரசியல்வாதிகளே தூண்டிவிடுகிறார்கள். ஆகவேதான் பொறுப்புணர்வுடன் உணர்வுபூர்வமான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. எமது நாட்டில் பல தசாப்த கால முரண்பாட்டுக்கு சிறுபான்மை சமூகங்கள் குறித்து பொறுப்பின்றி வெளியிட்ட நிலைப்பாடுகளே காரணமாகியதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பாகுபாடுகளை வெளிப்படுத்தும் தவறான செயற்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை இலங்கையில் சமாதானம் என்றுமே நிலை பெறப் போவதில்லை.